பாமக பொதுக்குழு கூட்டத்திலேயே ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டது தொடர்பாக அக்கட்சி தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இளைஞர் சங்க நிர்வாகி நியமனத்தில் ஐயா அவர்கள் அறிவித்ததில் சில கருத்து வேறுபாடு சின்னவருக்கு இருக்கும் என்று நினைக்கின்றோம். அது அவர்களுக்குள் பேசி முடிவெடுப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகிறோம். நல்ல முடிவை எடுப்பார்கள். ஐயா சொல்கின்ற சின்னையா சொல்கின்ற அனைத்து முடிவுகளையும் நாங்கள் ஏற்போம். சின்னையா கருத்து வேறுபாடுலாம் சொல்ல முடியாது. ஐயாவுடைய கருத்து சொல்லியிருக்காங்க. சின்னையா ஐயா என்ன சொல்கிறாங்களோ அந்த சின்னையா ஏற்று தான் நடப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக கரெக்டான கருத்தை சொல்லியிருக்காரு. எங்களுடைய இளைஞர்களோட வேதனைகளே இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி பிரியான்னு ஒரு அம்மா டைரெக்டாக வந்தாங்க. டைரெக்டாக வந்தோடனே மாநில இளைஞர் சங்க பொறுப்பு கொடுத்தாங்க. பார்த்தா நல்லா எங்கள் பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு கடைசியாக எங்கள் மேலே குற்றம் சாட்டிட்டு இன்னொரு கட்சிக்கு தாவிட்டாங்க. இது அடிமட்ட தொண்டனை பொறுப்பில் கிளை பொறுப்புலேருந்து கூட்டு வந்தால் தான் அவன் அங்கேயே இருப்பான். டைரெக்டாக கூட்டு வந்து மேடைக்கு மட்டும் கூட்டு வந்து நின்று பேசிட்டு இப்போ மேடைக்கு பேசுகிற பொறுப்பில் போட்டு அப்படி தான் ஓடுவான். கரெக்டான பதிவு சொன்னார் ஐயா. ரொம்ப சந்தோஷம். நன்றி. சில பேர் அவர் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இப்போ நிறைய பேர் இந்த ஒன்றிய லெவலில், பகுதி லெவலில், மாவட்ட பொறுப்பு திடீர்னு புதுசாக ஒரு 2 கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யிட்டு உடனே பொறுப்பு வாங்கிக்கின்னு நான் நல்லா செய்வேன்ட்டு வராங்க. சரி, இவங்களும் சரி நல்லா இவங்க ஆர்வமாக செய்வாங்கன்ட்டு பொறுப்பு கொடுக்க சொல்ல திடீர்னு பொறுப்பை வச்சுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செய்யாமல் அதுக்கப்புறம் அப்படியே பேக் ஆகிறாங்க. அதனால் அண்ணன் சொல்லியிருப்பார். முகுந்தன் மூத்த பேர பிள்ளைன்னு நினைக்கிறேன். பரசுராமனோட பிள்ளைன்னு சொல்கிறாங்க. மூத்த பிள்ளை இருக்கட்டும் தற்சமயம்னு வைப்பாங்க. பின்னாடி போனால் அப்புறம் அன்புமணி பொண்ணை கூட கொண்டு வருவாங்க. இது ஒரு நிரந்தரமில்லாத பதவி. இவங்க 2 பேர் எடுக்கிறதா முடிவு. தற்சமயம் முகுந்தனை வச்சா கூட அடுத்தபடியாக பின்னாடி சின்ன பொண்ணு வருவாங்க. வாய்ப்பு இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.